जीवनस्मरणं गोविंदा। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। प्रेमिकेन्द्र गुरोः कीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन् यश्चञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे। नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदं। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां। श्रीहरये नमः। अथातो ब्रह्म जिज्ञासा अथातो धर्म जिज्ञासा। இப்படி எல்லாத்துக்கும் தர்மத்துக்கு ஜிக்ஞாசை இருக்குது, அதே மாதிரி பிரம்மத்துக்கு ஜிக்ஞாசை இருக்குது, அதே மாதிரி அதாத்தோ பக்தி ஜிக்ஞாசா அப்படின்னு பக்தி ஜிக்ஞாசாக்கு ஒரு சூத்திரம் எழுதினவர் நாரதர். பக்தி சூத்திரம். அது நாரதருடைய பெருமையை பல இடத்துல அண்ணா வர்ணிக்கிறார். விமலேந்து சமஸ்வச்ச ஹிருதயம் ஜெகதாம் குரும் வீணாபாணிம் பிரம்மபுத்திரம் வந்தேகம் நாரதம் முனிம். அவருடைய ஹிருதயம் ரொம்ப நிர்மலமான ஹிருதயம், கல்மஷம் இல்லாத ஹிருதயம். என்ன சொன்னாலும் அது டைரெக்டாக சொல்கிறார், ஃப்ராங்காக சொல்கிறது. அது மாதிரி ஃப்ராங்காக இருந்தாலே பாதி பேருக்கு பிடிக்காதவாளாக ஆகிடுவார். ஆனால் இவர் என்னடானா ஃப்ராங்காக சொன்னாலும் எல்லாருக்கும் இவரை பிடிக்கிறது. அதுதான் இவருடைய நாரதருடைய ஸ்பெஷாலிட்டி. விமலேந்து நேராக ஹிரண்யகசிபுட்ட போய் சொல்லுவார், நான் ராவணனை போய் பார்ப்பார், கம்சனை போய் பார்ப்பார், உன்னை கொல்லணுன்னு எல்லா தேவாலாம் பிளான் போட்டுருக்காப்பா அப்படி அவன்கிட்ட சொல்லுவார். அப்போ நேராக கிருஷ்ணன்ட்ட போய் சொல்லுவார், கம்சன் இருந்துகிட்டே இருக்கானே அவனை வதம் பண்ண வேண்டாம்னு கிருஷ்ணன்ட்டையும் சொல்லுவார். விமலேந்து சமஸ்வச்ச ஹிருதயம் ஜெகதாம் குரும் வீணாபாணிம் பிரம்மபுத்திரம் வந்தேகம் நாரதம் முனிம். நாரதன்னாலே நாராயணம் ததாதீதி நாரதா. எல்லாருக்கும் நாராயணனை கொடுக்கறதுனால தான் அவருக்கு நாரதன்னு மகாபாரதத்தில் சொல்கிறார். அதனால் சாதாரணமாக ஒரு டிவியில் ஒரு சீரியலில் வரக்கூடிய நாரதராக இருந்தால் கூட என்ன காட்டுவானா, ஒரு உச்சி குடுமி ஒரு வீணா நாராயணா சொன்னான்னா அவர் நாரதராக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி நாராயண நாமத்தை எல்லாருக்கும் அதுலேயும் போட்டுருவார். நாரம்னா ஜலம்னு அர்த்தம். நாரதர் குழந்தை பிறந்தவுடனே மழையே இல்லாத இடத்துல மழை பேஞ்சுதான் அந்த கிராமத்தில். அதனாலேயும் அவருக்கு நாரதர்னு பேர். இப்படி பல காரணம் இருக்குது. ஒரு சமயம் நாரதரே கிருஷ்ணனை பார்த்து கேட்குறார், கிருஷ்ணா நீ எல்லாரையும் எப்படி மயக்கிற, அட்ராக்டிவாக இருக்கியே, எல்லாரும் சிசுபாலம் முதற்கொண்டு கிருஷ்ணன் பிரியமாக தான் இருக்கான். வைரேனயம் நிருபதையா சிசுபால பௌண்ட்ர ஷால்வாதயோ கதி விலாச விலோகனாத்யைஹி ஜாயந்த ஆக்ருததிய சயனாசனாதோ தத் சாமியமாபு அனுரக்ததியாம் புனக்கிம். லலித கதி விலாசன்னு நம்ம கோபிகைகளை சொல்கிறோம். கோபிகைகள் எப்படி கிருஷ்ணனுடைய லலிதமான கதி விலாசத்தெல்லாம் நினச்சிட்டு இருக்காளோ அது மாதிரி இந்த சிசுபாலன், தந்தபக்தரன், அப்புறம் ஜராசந்தன் இவ எல்லோரும் கூடி கொண்டு அவளும் இதுதான் பேசுகிறாளாம் கிருஷ்ண பக்தி. கதி விலாச விலோகனாத்யைஹி வைரேனயம். ஆனால் இவ பிரேமையோடு பேசுகிறா. அவள் வைரேனயம் நிருபதையா சிசுபால பௌண்ட்ர ஷால்வாதையா. என்னடா இருந்தாலும் ஒரு கிருஷ்ணன் மாதிரி நடந்து காமிக்கிறேன், இவன் நடந்து காமிப்பான். சரியா அவங்க நடக்க தெரியல, நீ நடக்கவே தெரியலேன்னு ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி நடந்து பார்ப்பாலாம். சிரித்து பார்க்குறான், கிருஷ்ணன் மாதிரி சிரிக்க தெரியல, சிரிப்பாக சிரிக்கிறா. அதனால் கதி விலாச விலோகனாத்யைஹி தியாயந்தா. நடந்தாலும் கிருஷ்ணன் மாதிரி நடக்க தெரியல, சிரிக்க தெரியலன்னு அவள் வருத்தப்பட்டு, ஆனால் கிருஷ்ணா தியானம் பண்ணிட்டுருக்கா. ஆகிருததியா எப்படனா சயனாசனாதோ, எல்லா டயத்துலையும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் கோபிகைகள் கிருஷ்ண பிரேமையில் அப்படி இருந்தாங்கிறது ஆச்சரியம் இல்லை. இவன் சிசுபாலம் முதற்கொண்டு அப்படி தான் இருக்கான். தியாயந்த ஆகிருததிய சயனாசனாதோ தத் சாமியமாபு. வைரத்தினால் அந்த பகவான் நினச்சவாளுக்கு அப்படி கதி கிடச்சதுன்னா அனுரக்ததியாம் புனக்கிம். பிரேமையினால் ஸ்மரிக்கிறவாளுக்கு உள்ள பெருமையை சொல்லணுமாங்கிறார். அப்படி கிருஷ்ணன் எல்லாரையும் அப்படி அட்ராக்ட் பண்ணுறானே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு
நாரதர் கிருஷ்ணன்ட்ட போய் கேட்டார். கிருஷ்ணன் சொன்னால், நான் ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணுறேன், ஒரு ஜெபம் பண்ணுறேன், அதனால தான் எனக்கு இந்த பவர் கிடைக்கிறது. நாரதர் கேட்டார், அது என்ன பூஜை? நிறைய பேர் நாரதர்கிட்ட போய் கேட்டால், நாரதர் எல்லாத்தையும் பிரியமாக பழகிறார். கம்சன்ட்டையும் பழகிறார், ராவணன்ட்டையும் பழகிறார், ஹிரண்யகசிபுட்டையும் பழகிறார், தேவர்கள்ட்டையும் பழகிறார், அசுரால்ட்டையும் எல்லாத்தையும் பழகிறாரே. அவருக்கு என்ன முக வெட்டுனா நாராயணா நாராயணா கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்டு இருக்கார். நான் அவருக்கு ஒரு ஆச்சரியம், நம்ம கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்டு நம்ம இருக்கோம், கிருஷ்ணன் எப்படி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறான்? கிருஷ்ணனை கேட்க, கிருஷ்ணன் நான் ஒரு பூஜை வச்சின்னு இருக்கேன் டெய்லி ஆற்றுல. என்ன பூஜைன்னு உள்ள தனியாக வாங்கணும். அவரை அழைச்சிட்டு போய் பூஜா ரூமில் ஒரு பட்டு போர்த்தி இருக்குது, அந்த பட்டை திறந்தான், அதுக்குள்ளே ஒரு தங்க டப்பி, அந்த டப்பியை திறந்தான், எட்டி பார்க்குற நாரதர், அதுக்குள்ளே ஒரு சின்ன பட்டு, அதையும் திறக்கிறான். அப்படி என்ன வச்சுருக்கான்னு தெரியலேன்னு பார்த்தா அதில் கொஞ்சம் மண் இருக்குது. இந்த ரஜஸை தான் நான் பூஜை பண்ணிட்டுருக்கேன், இந்த ரஜஸை பூஜை பண்ணுறதுனால தான் எனக்கு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய சக்தி கிடச்சிது. அப்போ கூட நாரதர் கேட்டார், அது யார் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய சக்தி? இந்த மண் யாரோட பாத ரஜஸ்? இப்போ கிருஷ்ணன் சொன்னால், யார்கிட்டையும் சொல்லாதீங்கோ, அன்றைக்கி நீங்கள் வந்தேலோனோ உங்களை பாத பூஜை பண்ணி உங்களுடைய பாத தூளியை தான் எடுத்து வச்சுட்டேன். நாரதம் பிரணமாம்யகம், நாரதம் பிரணமாம்யகம்னு ஹரிவம்சத்தில் ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. நாரதம் பிரணமாம்யகம், நாரதம் பிரணமாம்யகம்னு கிருஷ்ணன் பண்ணுற நாரத ஸ்துதி. உங்களை தியானம் பண்ணுறதுனால தான், உங்கள் பாத தூளியை பூஜை பண்ணுறதுனால தான் இப்படி எல்லாரையும் நான் அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதாக அப்படி நாரதருடைய பெருமையை அண்ணா வர்ணிக்கிறார். அதன் பிறகு வியாசருடைய பெருமையை வர்ணிக்கிறார். நானா சாஸ்திர புராண சாகரமிமம் சாலோட்ய சித்தாந்ததா ஸ்ரீ கோவிந்த கதாமிருதம் பிரகடயன் சார்த்தம் ஸ்வஜன்மா கரோத் தன்மாதுரிய விசாரதேன தனயேனே வேதமாசாரயன் ஆஸ்தே தீன கிருபாநிதிஸ்ஸ பகவான் வியாசோ முனீனாம் குருஹு. வியாசருக்கு தெரியாது என்னேகாஸ்தி நதத் கொஜித்து அப்படின்னு வியாசரே சொல்கிறார். இந்த மகாபாரதத்தை இல்லாதது உலகத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு, மகாபாரதத்தில் இல்லாததே கிடையாதுன்னு சித்தாந்தமாக சொல்கிறார். தெய்பாயனேனே எத்புத்தம் அப்படின்னு வியாசருக்கு என்ன தெரிஞ்சதோ அது யாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது, வியாசருக்கு தெரியும் என்றெல்லாம் வியாசருடைய பெருமை. அவ்வளவு பண்ணிட்டும் அவர் கடைசியில் இதில் இல்லாத ஒன்றுமே இல்லைன்னு வியாசரே சொல்லிவிட்டு அப்புறம் நாரத சொன்ன பிறகு பாகவதம் பண்ணினார்னா என்ன அர்த்தம்? இப்போ மகாபாரதத்தில் இல்லாத ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம்னா, மகாபாரதத்தில் இருக்குது கிருஷ்ணலீல, விஷதமாக இல்லை, அதுக்கு பிராமுக்கியம் இல்லை. அதனால தான் யதா தர்மாதியச்சார்த்தாக முனிவரிய அனுகீர்த்திதாக ந ததா வாசுதேவஸ்ய மகிமா ஹியனுவர்ணிதாக. ததா வாசுதேவஸ்ய, எப்படி தர்மாதிகளை சொன்னேலோ அது மாதிரி கிருஷ்ணனுடைய பெருமையை சொல்லலைன்னு சொன்ன பிறகு தான் பாகவதத்தை எழுதுகிறார். இப்படி எல்லா சாஸ்திரத்தையும் எழுதி நானா சாஸ்திர புராண சாகரம், எல்லாம் சாகரமாக இருக்குது. புராணமாக அது ஒரு சாகரமாக இருக்குது, சாஸ்திரமாக அது ஒரு சாகரமாக, ஒவ்வொரு சாஸ்திரம் தனித்தனி சாகரமாக இருக்குது. நியாய சாஸ்திரம்னா அது ஒரு சாகரம், வேதாந்த சாஸ்திரம்னா அது ஒரு சாகரம், எத்தனை நானான்னு போட்டார், அது என்ன சொல்ல முடியாது. சாகித்ய சாஸ்திரம்னா அது ஒரு சாகரம், ஷில்ப சாஸ்திரம், அது காந்தர்வ சாஸ்திரம், இது உபவேதங்களோடு இருக்குது. உபவேதம் ருக்வேதத்துக்கு ஷில்ப ஸ்தாபத்தியஞ்சாசத் வேதம் கிரமாத் பூர்வாதிர் முகைஹி, ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வம் வேதமாத்மனா ஸ்தாபத்தியஞ்சாசத் வேதம் கிரமாத் பூர்வாதிபிர் முகைகின்னு உபவேதங்கள். சாமவேதத்துக்கு உபவேதம் தான் காந்தர்வ வேதமான சங்கீதம். அது மாதிரி எல்லா வேதத்துக்கும் உபவேதம் இருக்குது. ஆயுர்வேதம் தான் ருக்வேதத்துக்கு, ஏன்னா ருக்வேதத்தில் நிறைய மந்திரம் இருக்குது. என்னென்ன வியாதி இருக்கோ எல்லாத்துக்கும் மந்திரம் ருக்வேதத்தில் தான் இருக்குது. வெறும்ன மாத்திரையை மாத்திரம் போட்டான்னா வியாதி சரியாக போகாது. மணி மந்திரம் ஔஷதம் மூணும் சேர்த்து தான் போடணும். வெறும் ஔஷதத்தை மாத்திரம் சாப்பிட்டா சரியாக போகாது, மந்திரத்தோடு சேர்த்து போட்டுக்கணும். அதுக்குள்ள மந்திரங்கள் ருக்வேதத்தில் இருக்குது, எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்குது. நாய் கடிக்காமல் இருக்கிறது கூட மந்திரம் இருக்குது. நான் அதை தெரிஞ்சு வச்சுருக்கேன். நான் பாதி ஊருக்கு பாதி ராத்திரி இறங்கி போகிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நிறைய மந்திரம் இருக்குங்கிறத சொன்னேன். தனுர்வேதத்துக்கு முக்கியம்
எஜுர்வேதம், காந்தர்வம், ஸ்தாபத்தியம், அதர்வண வேதத்துக்கு தான் இது. சில்பசாஸ்திரம் படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உபவேதங்கள்லாம் இருக்குது. இப்படி எல்லாமே சாகரமாக இருக்குது. அது எல்லாத்தையும் ஆலோடனம் பண்ணினாராம். ஆடனா அப்படியே அலசி பார்த்துன்னு சொல்லுவாய். அலசி பார்த்து வியாசரே சொல்கிறார், ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః மறுபடியும் விசாரம் பண்ணி பார்த்து இதமேக்கம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதா. பல தடவை எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி பார்த்ததில் சாரமாக என்ன தெரிஞ்சுட்டேன்னா, நாராயணனை எப்பொழுதும் தியானம் பண்ணணும். சதா தியேயா நாராயணஹான்னா சதா தியானம் பண்ண முடியுமோ? தியானம் பண்ணியிருந்தால் வேறு காரியம் நடக்குமோ? நம்ம பாட்டு சமைச்சுட்டே இருக்கும்போது நாராயண தியானம் பண்ணியிருந்தால் உப்பு போட்டாமா இல்லையா தெரியாது. என்ன தியேயோ நாராயண சதாங்கிறதுக்கு நாமகீர்த்தனம்னு வியாக்கியானம் பண்ணிவிட்டார் போதேந்திரா. அதுதான் எப்போதுமே எல்லாம் சதாவாக பண்ண முடியும். பாக்கி தியானங்கிறது பண்ணிட்டோம்னா ஒரு சில இடத்துல உட்காந்து தியானம் பண்ணலாம், பாக்கி இடத்துல பண்ணால் முடியாது. அதனால் நாமகீர்த்தனம் பண்ணிட்டே சமைக்கலாம். எதுனா நாம ராமா 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 நாராயணா நாராயணா சொல்லிட்டே பண்ணலாம். சதா தியேயாங்கிறதுக்கு சதா நாமஸ்மரணம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணினார். அப்படி பகவானுடைய நாமத்தை சொல்லணும். ஆதௌ அந்தேச்ச மத்தியேச்ச ஹரிஸ் சர்வத்திர கீயதே அப்படின்னு எல்லா புராணத்தினுடைய மகாபாரதம்லாம் சொல்கிறார். உலகத்தில் உள்ள பாரதே வேதே ராமாயணே செய்வ பாரதே சபுராணக்கே, வேதத்துலேயும் ராமாயணத்துலேயும் வேதே ராமாயணே செய்வ பாரதத்திலையும் சபுராணக்கே பாரதே ஆதௌ அந்தேச்ச மத்தியேச்ச ஹரிஸ் சர்வத்திர கீயத்தே. எல்லா இடத்துலையும் அந்த ஹரியை தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நானா சாஸ்திர புராண சாகரமிமம் சாலோட்ய சித்தாந்ததா. அதனுடைய சித்தாந்தம் என்னடனா, ஸ்ரீ கோவிந்த கதாமிருதம் பிரகடயன் சார்த்தம் ஸ்வஜன்மா கரோத்து. எல்லாம் பண்ணியும் வியாசருக்கு ஒரு சமாதானம் இல்லை. எல்லாம் பாகவதம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரலையன். அப்புறம்தான் நாரதர் வந்து சொன்ன பிறகு பிராதேச மாத்திரம் பவத பிரதர்சித்தம்ங்கிறார். உமக்கு தெரியாதது இல்லை, அந்த கிருஷ்ணகதையை எனக்கு கொஞ்சம் நன்னா சொல்லுங்கோ, விஸ்தாரமாக சொல்லுங்கோ. நான் தான் மகாபாரதத்தில் சொல்லியிருக்கேன்னா, மகாபாரதத்தில் ஏதோ தூது போனது 1-2 சொல்லியிருக்கேன். கிருஷ்ணன் வெண்ணை திருடனதை சொல்ல வேண்டாமோ, அவன் ராசலீலை பண்ணதை சொல்ல வேண்டாமோ, வேணுகானத்தை சொல்ல வேண்டாமோ, இது நிறைய லீலைகள் இருக்கே, சொல்லாத லீலைகள், அதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு தான், அந்த கிருஷ்ண கதையை சொன்ன பிறகு தான் சார்த்தம் ஸ்வஜன்ம அகரோத்து. வியாசருக்கே அப்போ தான் மனசமாதானம் ஆச்சு. அவரே சொல்கிறார், கிம்வா பாகவதா தர்மா நப்ராயண நிரூபிதாக. நான் பாகவத தர்மம் பாகவதாளுக்கு பிரியமான கிருஷ்ண கதையை சொல்லலை, அதனால தான் எனக்கு மனசு நிம்மதி இல்லையோன்னு நினைக்கும்போது தான் கரெக்டாக நாரதர் வரார். வால்மீகிக்கோ வியாசருக்கோ தெரியல நாரதர் சொன்னான்னு இல்லை, வால்மீகிக்கு தெரியும். நான் ராமராமா சொல்கிறேனே, இந்த ராமநாமத்துக்கு அர்த்தம் அந்த இப்போ அரசாட்சி பண்ணக்கூடிய ராமர் தான். இருந்தாலும் நம்மளாக கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, ஒரு குரு சொல்லணும். அதனால் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகேன்னு கேட்குறார். கேட்டவுடனே இட்வாக வம்ச பிரபவகான்னு குரு சொல்கிறார். அது மாதிரி வியாசருக்கே தெரியறது, இந்த கிம்வா பாகவதா தர்மாக கிருஷ்ண கதையை சொல்லலை, அதனால தான் நிம்மதி இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார். நீங்கள் நாரதரை சொன்னார், கிருஷ்ண கதையை சொல்லுங்கோ. ஏன்னா நிம்மதியாக இருக்கிறவளை பற்றி பேசினா தானே நிம்மதி கிடைக்கும். கஷ்டப்படுறவா கதையை சொல்லியிருந்தோன்னா நமக்கு கஷ்டம்தான் வரும். அதனால் சார்த்தம் ஸ்வஜன்மா கரோத்து. அந்த கிருஷ்ண கதையை அனுபவிக்கிறவர் யாரடா, தன் மாதுரிய விஷாரதேன தனையேனைவ இதம் ஆசாரியன்னு. இந்த பாகவதத்தை சொல்லணும், இதை பூர்வப்படிக்க அதெல்லாம் சொல்கிறார். இந்த பாகவதத்தை சுகருக்கு கொடுக்கணும் தான் நினைக்கிறார். சுகர் பக்கத்தில் இல்லை, அதனால் பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார் ஒரே ஒரு ஸ்லோகம், பருகாபீடம்னு. அதை கேட்ட சுகர் ஓடி வந்து அப்பா நன்னா இருக்குது இந்த ஸ்லோகம் சொல்லி தாங்கன்னு கேட்டார். 2 ஸ்லோகம் சொல்லி கொடுத்தாராம் சிஷ்யாளுக்கு. பருகாபீடம்னு பகவானுடைய ரூபத்தை வர்ணிக்கிற ஸ்லோகம், அஹோபகீயம் ஸ்தனகால கூட்டம்னு 2 ஸ்லோகம், கிருஷ்ணனுடைய கருணையை சொல்லக்கூடிய ஸ்லோகம். கிருஷ்ணனுடைய ரூபமாதிருத்தத்தை கேட்ட சுகர், ஆஹா அவ்வளோ அழகாக இருக்கானா கிருஷ்ணன். சரி, கிருஷ்ணன்னா குழந்தையாச்சு, அதை கொண்டா கேட்பானே, எனக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையேன்னு. கவலைப்பட வேண்டாம், அஹோபகீயம் ஸ்தன காலக்கூட்டம். காலக்கூட்டத்தை நைவேத்தியம்னா வெண்ணெய் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, விஷத்தை கொடுத்தாலும் கிருஷ்ணன் சாப்பிடுவான்னு பரவாயில்ல, தைரியமாக கிருஷ்ண பக்தி பண்ணலான்னு சுகர் அந்த பாகவதத்தை கற்றுண்டாராம். தன் மாதுரிய விஷாரதேன தனையே நைவேதம் ஆசாரியன்னு சுகர் மூலமாக இதை பிரச்சாரம் பண்ணி
ஆஸ்தே தீன கிருபா நிதிஸ்ஸ பகவான். இன்றைக்கும் ஆஸ்தேனா இருக்கான்னு அர்த்தம். எங்கே இருக்கார்னா இன்றைக்கும் வியாசர் சிரஞ்சீவியில் உண்டா அஸ்வத்தாமா பலிர் வியாசா ஹனுமாஸ்ச விபீஷணா. ஹனுமார் ராமாயணம் படிச்சுட்டு இருக்கார், வியாசர் பாகவதம் படிச்சுட்டு இருக்கார். அவள் அங்கங்கே அதை படிச்சுன்னு உட்காந்துருக்கா. அதனால தான் பிரம்மசூத்திர பாஷ்யம் சங்கரர் எழுதின உடனேயே அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வியாசரே வரார். ஒரு கிழவர் மாதிரி வந்து குறுக்கி நடிக்கும் கேள்வி கேட்குறார். இப்படி நீங்கள் பாட்டு வியாசருடைய ஹிருதயம் உங்களுக்கு தெரியுமா, இப்படி எழுதியிருக்கிறேன்னு வியாசரே கேள்வி கேட்குறார். கூட பத்மபாதரோ அவள் சிஷ்யால் யாரோ கூட இருந்தார். இவருக்கு சங்கரருக்கு குறுக்க இவருக்கு கேள்வி கேட்க ஆச்சரியமாக இருக்குது சிஷ்யாளுக்கெல்லாம். ஏன்னா அவளுக்கு பெரிய சிஷ்யால் பொறுத்த எங்கள் குரு தான் டாப் மோஸ்ட்னு எல்லாருக்குமே அவளுக்கு அவள் குரு தான் டாப் மோஸ்ட். நம்மளை பொறுத்தலேயே நமக்கு அண்ணா தான் டாப் மோஸ்ட். அண்ணாவுக்கு தெரியாத சாஸ்திரம் கிடையாது, சத்தியம் இதுதான். அது மாதிரி சங்கரருக்கு தெரியாத சாஸ்திரம் கிடையாது. அவரோட இந்த தாத்தா இவ்வளோ குடு தாத்தா இவ்வளோ வாதம் பண்ணுறாரே அப்படின்னு அந்த சிஷ்யால் யோசித்து பார்த்தார். தியானம் பண்ணினோன்னு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா மத்தியஸ்தமாக சிஷ்யால் தான் வச்சுருக்கா, நாங்கள் 2 பேரும் யார் ஜெயிக்கிறா பாருங்கன்னு புரிஞ்சு விட்டார். கடைசியில் சொன்னார், அந்த சிஷ்யர் சொன்னார், சங்கர சாட்சாத் வியாசோ நாராயணோ முனிகி. வியாசர் வந்து நாராயணன். தயோ பிரவருத்தே சம்வாதே கிங்கரோமியகம் அப்படின்னார். நீங்கள் அவரோ நாராயணனுடைய ஸ்வரூபம் வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு, சங்கரருடைய அவதாரம். நீங்கள் 2 பேரும் வாதம் பண்ணினா கிங்கரனான நான் என்ன கிங்கரோமியகம்னு நமஸ்காரம் பண்ணின பிறகு அப்புறம் நீ சொன்னது ரைட்டு சொன்னார். இவருக்கு மாத்திரம் இல்லை, அப்புறம் மத்வாச்சாரியர் அவர் பாஷை எழுதுகிறாரே அப்பயும் வியாசர் வந்து தர்க்கம் பண்ணுறாருன்னு அவெல்லாம் டைரெக்டாக பார்த்தான்னு இருக்குது சரித்திரத்தில். மத்வ சரித்திரத்தையோ ஆதிசங்கர் சரித்திரத்தையோ அவெல்லாம் பார்த்தானு அர்த்தம்னா இருக்கார், இன்றைக்கும் இருக்கார், சக்தி உள்ளவா பார்க்கலான்னு அர்த்தம். அதனால் ஆஸ்தே தீன கிருபாநிதிகி ச பகவான் வியாசோ முனீனாம் குரு. வேத வேதாந்த கோஷேன ஷமிதாகில சம்சயம். வேதாந்தத்தினால எல்லாருடைய சந்தேகத்தையும் நீக்கக்கூடியவரும், ஞான மோட்ச பிரதாதாரம். அஞ்ஞானிக்கு மோட்சம்னு எந்த சாஸ்திரத்திலையும் இல்லை. எல்லாருக்கும் ஞானம் வந்தால் தான் மோட்சம். ஆனால் சின்ன பல தர்மத்துக்கெலாம் கூட மோட்சம் பலனாக சொல்லியிருக்கு. கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோஜனா சதேர்பி முச்சிதே சர்வ பாபிபியா விஷ்ணு லோகம் சகச்சதின்னு. எங்கேயோ ஓரத்தில் உட்காந்துட்டு கங்கைனால மோட்சம் கிடைக்கும்னா ஞானம் எல்லாம் எப்படி மோட்சம் கிடைக்கும்? விஷ்ணு லோகம் சகச்சதினா கங்கைன்னு சொன்னால் கூட அதுவும் நாம மகாத்மியம். கங்கா நாம மகாத்மியத்தினால நாமத்தினுடைய பெருமையினால உனக்கு ஞானம் உண்டாகி ஞானத்வாரா மோட்சம். நீ என்ன பண்ணினாலும் மோட்சம்னா டைரெக்டாக மோட்சம் கிடையாது, ஞானம் வந்தால் தான் மோட்சம். அதனால் ஞானத்வாரா மோட்சத்தை கொடுக்குறவர்னு அர்த்தம். ஞான மோட்ச பிரதாதாரம் வியாசம் வந்தே ஜெகத்குரும். அப்படி வியாசரை பல கிரந்தத்துலேயும் அண்ணா நமஸ்காரம் பண்ணுறார். சர்வசாஸ்திரார்த்த தத்வஜம் வசிஷ்டகுல நந்தனம் நாராயணாம்ச சம்பூதம் கிருஷ்ணத்வைபாயனம் பஜே. சர்வசாஸ்திரம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து 18,000 ஸ்லோகம் பாகவதம் சொல்லணும்னா எல்லாத்தையும் சொல்லுவேன் நான். திடீர்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அர்த்தம் சொல்லுங்கன்னா திடீர்னு கேட்டால் சொல்ல முடியாது, அது வியாக்கியானம் பார்க்கணும். சர்வசாஸ்திரம் தெரிகிறது வேறு, அர்த்தம் தெரியறதுங்கிற வேறு. சர்வசாஸ்திரத்தினுடைய அர்த்தம் தெரியும், அதனுடைய தத்துவம் என்னென்னு கேட்டால் அது தெரியாது. அதனால் சர்வசாஸ்திர அர்த்த தத்துவஞம் அதையும் தெரிஞ்சுக்கணும். வசிஷ்டகுல நந்தனம் அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணத்வைபாயனம் பஜே. பிராம்சும் பிங்க ஜட்டாதரம் நவகணஸ்யாமம் கிருபாசாகரம் பத்மாட்சம் சகமண்டலம் கடிதரே கிருஷ்ணாஜினம் பிப்ரதம் சிஷ்யாராஜினம் ஊர்துவபுன்ற விலசத்பாலம். வியாசர் ஊர்துவபுன்றம் தான் போட்டுருக்காருன்னு அண்ணா சொல்கிறார். அப்போ வியாசருடைய பரம்பரையில் வந்த சிஷ்யாலாம் என்ன ஆதிசங்கரும் ஊர்துவபுன்றம் தான் போட்டுருக்கார். இவாலாம் விபூதி போட்டுக்கிறா, என்ன தெரிஞ்ச வரையும் ஊர்துவபுன்றம் தான் போட்டுருக்காருன்னு அண்ணா சொல்கிறார். ஊர்துவபுன்ற விலசத்பாலம் பிரசாந்தம் சதா வேதவியாசமகம் பஜாமி பகவன் துவாமேவ வித்யாநிதிம். அந்த வியாசரை தியானம் பண்ணினாலே நமக்கு ஞானம் வரும். ஞான கலாவதாரம் வியாசர். நமக்கு படிப்பு வேணுங்கிறவாள்லாம் வியாசரை தியானம் பண்ணணும். அப்படி வியாசரை நமஸ்காரம் பண்ணிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் அந்த குரு பரம்பரையில் அடுத்த சுகர் வரார். ஆகண்ட பீத ஹரிகேலி ரசாமிருத்தேன மத்தः பிசாச்ச ஜடபாலகவேஷயுக்தः பூத்வா சரன் த்ரிபுவனம் பதபாம்சுபிர்யः பூதம் கரோதி தமகம் சுகதேவ மீரே.
பாகவதத்தை எப்படி குடித்தாராம் சுகர்? ஆகண்ட பீத ஹரிகேலி ரசாமிருத்தேன. ஆகண்டம் கழுத்து வரலையும் சாப்பிட்டுட்டாராம். இன்னும் சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. கதை சொல்லுவா, ஒருத்தன் நிறைய சாப்பிட்டுட்டான், ரொம்ப கஷ்டப்படுறான், நிறைய சாப்பிட்டுட்டேன்னு சிரமப்படுறான். அப்போ சொன்னாலாம், ரொம்ப நிறைய சாப்பிட்டுட்டேன்னா அவனுக்கு கொஞ்சம் அதை எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, வாயில் விட்டு கொஞ்சம் அப்படி பண்ணினேன்னா பாதி வாந்தியாக எடுத்து விடலாம், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அவன் சொன்னான், வாயோட கையில் 2 விரல் விட்டுறதுக்கு இடம் இருந்தால் 2 வாழைப்பழம் வச்சுப்பேனேன்னா. அது கூட இடம் இல்லாமல் அவன் சாப்பிட்ருக்காங்கிறான். அதனால் ஆகண்ட பீத ஹரிகேலி ரசாமிருத்தேன்னு அந்த கிருஷ்ண ரசத்தை பாகவதத்தை கழுத்து வரையும் ஒரே எதையுமே கொஞ்சமாக குடித்தா தான் ஸ்டெடியாக இருக்கலாம். சாப்பாட்லேயும் எதுலேயும் எந்த குடியாக இருந்தாலும் சரி. இது ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி குடிச்சிட்டதுனால என்னென்னா மத்தா பிசாச்ச ஜடபாலக வேஷயுக்தா. அதனால் துருவஸ்துதிலையும் சொல்கிறார், அவள் அப்படியே தேனஸ்மரன் சித்திராம் பிரியமேஷம் மர்த்தியம் ஏச்சான்வத சுத சுகிரவித்தாரா ஏ தப்ஜனாப பவதீய பதாரவிந்த சௌகந்தியலுப்த ஹிருதயேஷு கிருத பிரசங்காக. துருவஸ்துதியில் அந்த பாகவதால் நிறைய பகவத்குணத்தை தவ கதாமிருத பானமத்தா, அந்த அவனுடைய கதாமிருத பானத்தினால மத்தனாக இருக்கணும் அப்படிங்கிறார். அது மாதிரி இங்கே ஹரிகேலி ரசாமிருதேன மத்தகா. அதனால் ஞானிகள்லாம் குழந்தை மாதிரி தான் இருப்பாள். நிறைய ஞானிகளை சுற்றி பாருங்கோ, குழந்தைகள் இருப்பாள், இல்லை ஸ்திரீகள் இருப்பாள். ஞானானந்தரோ இல்லை நிறைய பேருடைய கதையெல்லாம் பார்த்தா தெரியும், குழந்தைகள் எப்போதுமே இருக்கும். இந்த மாதிரி சுகர் வரும்பொழுதும் பின்னாடி குழந்தைகள்லாம் இருந்தாலும் சொல்கிறார் மத்தகா ஏன்னா குழந்தைகளுக்கும் கல்மஷம் இல்லை, ஞானிகளுக்கும் கல்மஷம் இல்லை. குழந்தைகளும் ஃப்ரீயாக பேசும். அதனால் குழந்தைகளோட தான் ஞானிகள். ஏன்னா அவளை குழந்தைகளை புரிஞ்சிக்க முடியாது, இதுக்கு ஏன் எழுத எந்த பண்ணுறது தெரியாது. ஞானிகளையும் புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் அவளுக்குள்ளே பேசிப்பா புரிஞ்சிப்பா. அதனால் அந்த குழந்தைகள் ஞானிகள் கூட இருப்பாள். மத்த பிசாச்ச ஜட பாலகவேஷ யுக்தா பூத்வா சரண் திரிபுவனம் பதபம் சுபிரியா. இப்படி சுற்றிகிட்டே இருப்பாராம். எதுக்கு சுற்றுறாருன்னு பாகவத்தில் கூட சொல்கிறார். ஒவ்வொரு கோதோகன மாத்திரமிகி கிரகேஷு, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நது பிக்ஷார்த்தன்னு வியாக்கியானார். வீட்டில் வாசல் நிற்பாராம், பாகவதம் கேட்க வரையலான்னு. இப்போ டைம் இல்லைன்னு விடுவாளாம். சுகரே பாகவதம் சொல்ல வந்து கூட டைம் இல்லைன்னு சொல்கிறாரே, அது ஏதோ துர்பாகியம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சூத பௌராணிக சொல்கிறார், அவெல்லாம் பாக்கியசாலிகள். அவத்து வாசலில் நின்னாரோனோ சுகர் மேலப்பட்ட காற்று பட்டதோனோ அவளுக்கு பாகவதம் ருச்சி வந்துடும் அப்படிங்கிறார். அப்படி பூத்வா சரண் திரிபுவனம் பதபாம் சுபிரியா பூதம் கரோதி தமகம் சுகதேவ மீடே. அப்படி எல்லா இந்த லோகத்தையே சுத்தம் பண்ணக்கூடிய அந்த சுகாச்சாரியரை நமஸ்காரம் பண்ணுறேன். அத்வைத பரமானந்த ஸ்திமிதைகாதசேந்திரியம். அத்வைத பரமானந்தத்தினால ஏகாதச இந்திரியங்களையும் ஸ்திமிதம்னா அது ஒரே ஸ்தம்பிச்சு போயிடுத்தான். துரியாதீத நிஷ்டம் தம் வந்தே வியாசகுமாரகம் அப்படின்னு அண்ணாவும் பக்த கூட அத்வைத சுகதாதாரம் அப்படின்னு சொல்கிறார். நான் கூட கேட்டேன் நீலபாலனாட்ட, அத்வைத சுகதாதாரம்னா என்ன அர்த்தம்னா, ராதாகிருஷ்ணன் 2 பேர் கலர் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது தான் அத்வைதம். ரெண்டாக இல்லாமல் ஏக்கு பிராண தோ தேக ராதா மாதவ ரூப ஏக்கு பிராண தோ தேக. அந்த ராதாகிருஷ்ண தத்துவ யுகல தத்துவத்தை ஒன்றாக அந்த தியானம் பண்ணக்கூடியவர் அப்படி ஒரு அர்த்தம். அதனால் இங்கே என்ன சொல்கிறார், அந்த பரமானத்தினால் ராதாகிருஷ்ண தியான பரமானத்தினால எல்லா இந்திரியங்களும் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு, எதுவும் அவருக்கு ஒர்க் ஆகலை. துரியம் சொல்லுவா, நமக்கு 4 தான் தெரியும், ஜாகிரத்து சொப்னம் சுஷுப்தி, இது 3 நமக்கு தெரியும். அதுக்கு மேலே சமாதின்னு ஒன்று இருக்குது, துரியம். அதையும் தாண்டி துரியா அதீத நிஷ்டம்தம் அப்படின்னா, துரியாதீதத்துக்கு மேலே என்ன இருக்குன்னா அதுதான் ராதாகிருஷ்ண தியானம். அதில் லயிச்சு இருக்கிறது. நான் தான் பரமாத்மாங்கிறத விட அந்த கிருஷ்ணனையே தியானம் பண்ணிட்டு, அந்த கிருஷ்ணன் வேற இல்லை நான் வேற இல்லை அப்படி தியானம் பண்ணுறது. ஸ்வரூபத்தோட ஒன்றாகிறத விட ரூபத்தோடு ஒன்றாகக்கூடிய ஒரு, ஏன்னா பகவானுக்கு ரூபம் சுரூபம் ரெண்டும் ஒன்றா இருக்குது. நமக்கு ரூபம் பாஞ்சபௌதிகமாக இருக்குது, ஸ்வரூபம் சின்மயமாக இருக்குது உள்ளுக்குள்ளே. பகவானுக்கு ரெண்டுமே சின்மயமாக இருக்கிறதுனால நீ ஸ்வரூபத்தில் ரமிச்சாலும் ரூபத்தில் ரமிச்சாலும் பகவானை பொறுத்தவரையும் அது ஒரே சிரேஷ்டந்தான். அதனால் துரியாதீத நிஷ்டம் தம் வந்தே வியாசகுமாரகம். அப்படி கிருஷ்ணலீலையை பாடிண்டு லோகத்தில் சஞ்சாரம் வனீயசகாங்கிறார். வனீயசகானா வனத்தில் தான், இப்போ காட்டிலேயே தான் இருப்பாராம் சுகர்.
நாட்டு ஜனங்களோட பழக தெரியாத அவளுக்கு. அதனால் காட்டிலேயே பாகவதம் சொல்லுவார். இந்த மரங்கள்லாம் தலையை ஆட்டுமே, அதை பார்த்தா அவெல்லாம் பாகவதால் கதை கேட்குறான்னு பாகவதம் காட்டில் சொல்லுவாராம். அண்ணாவும் வயல்வெளியில் பாகவதம் சொல்லுவாராம். இந்த நெல் கதிரெலாம் அப்படி ஆடுமோனோம், ஆஹா லட்சம் பேர் உட்காந்து பாகவதம் கேட்குறான்னு சேகனூரில் அந்த வயல்வெளியில் பாகவதம் சொல்லுவார். வணிய சகாங்கிறதுக்கு இன்னும் அர்த்தம் பண்ணுறாரு. ஒன்று யாட்சியான ஒரு அர்த்தம் அதில் பண்ணி ஸ்ரீதர சுவாமிகள் எல்லாம் பாகவதம் கேளு, தன்னை பார்த்தோன்னே பாகவதம் கேளுமோன்னு அவளுக்கு தோண வச்சு பாகவதம் சொல்லுவாராம். அண்ணா பார்த்தோன்னே பாகவதம் சொல்லுமோன்னு சொல்லணும்னு தோணும். அது மாதிரி எல்லாரையும் பாகவதம் கேளுங்கோன்னு தன் ரூபத்தினாலேயே கேட்க வச்சு பாகவதம் சொல்லக்கூடியவர் சுகர். அப்பேற்பட்ட அந்த சுகரை தியானம் பண்ணுறேன்னு இந்த சுகர் தியானத்தோடு இன்றைக்கி நிறுத்திப்போம். மேலே கிருஷ்ண கதையினுடைய பெருமையை நாளைக்கு விஸ்தாரமாக கேட்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. அப்போ இன்னொரு ஸ்லோகம் சொல்லுவோம். அந்த அமிர்தம் அதையும் கிருஷ்ண கதையே ஒரு அமிர்தமாக வர்ணிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்லுவோம். பீத்வாயத் சகிருதேவ புண்ணியமமிருதம் ஸ்ரீகிருஷ்ணலீலாபிதம் மோட்சாந்தம் சகலம் சுகம் ரசவிதாம் மிருத்பிண்டவத்கர்ஹிதம் பீதம் வியாசபராசரப்பிரபிருதிபிः யல்லோகபூஜ்யைர்முதா தத்யூயம் பிபத பிரசஸ்தமமலம் ஹே பாக்யவந்தோ நராக பீத்வா யத் சகிருதேவ புண்ணியமமிருதம். இந்த பாகவதம் கிருஷ்ண கதையே ஒரு அமிர்தம். இந்த அமிர்தத்துக்கு என்ன வேணால் ஸ்ரீ கிருஷ்ணலீலாபிதம், கிருஷ்ணலீலையாகிய ஒரு பேருடைய இந்த அமிர்தத்தை ஒரு தடவை குடித்தா போகிறோம். புண்ணியம் அமிர்தம். இதை குடித்த பிறகு வேறு எதுலேயும் ஆசை வராதான். மோட்சாந்தம் சகலம் சுகம், மோட்ச பரியந்த சுகம் கூட இதில் நானியத்ரஸ்யாத் ரதிக்வஜித்து தத் ரசாமிருத திருப்தஸ்ய. யாராவது பாகவதம் படிக்கிறதா இருந்தால் முதல்ல எல்லா புராணத்தையும் படிச்சுடுவோங்க, அப்புறம் பாகவதம் படித்தா நல்லது. பாகவதம் படித்த பிறகு வேறு புராணத்தை படித்து போனால் சப்புன்னு ஆகிடும், ஏன்டா அதை படிக்கணும்னு தோணும். அதனால் தத் ரசாமிருத திருப்தஸ்ய நானியத்ரஸ்ய, வேறு எதுலேயும் ஆசை வராது. அதனால் இந்த புராணத்தில் ஆசை வராதுங்கிறது இல்லை. மோட்சாந்தம் சகலம் சுகம், வைகுண்டத்தை கொடுக்குறேன்னா கூட பத பிபேமி கைவல்யதாங்கிறார். ஐயோ பயமாக இருக்கேன், மோட்சத்தை கொடுக்காதேங்கிறார். சத்தியம் சபே வாரணசைலநாதா வைகுண்டவாசேபி நமேபிலாஷா. வேதாந்தேசிக சொல்கிறார், சத்தியம் சபே, சத்தியம் சபதம் பண்ணி சொல்கிறேன். வாரணசைலநாதான்னு அந்த அஸ்திகிரியில் இருக்காரே வரதராஜ பெருமாள், அவரை பார்த்து காஞ்சிபுரத்தில் அவரை பார்த்து சொல்கிறார், சத்தியம் சபே வாரணசைலநாதா வைகுண்டவாசேபி நமேபிலாஷா. அப்போ இங்கே என்ன பண்ணல, இங்கேருந்து ஒன்றை தியானம் ஒன்றை பார்த்துட்டு இருக்கிற இதுவே எனக்கு போகும் அப்படிங்கிறார். உன்னுடைய கதையை சொல்கிறதே போகும். மோட்சாந்தம் சகலம் சுகம் ரசவிதாம் மிருத்பிண்டவத். மண்ணாங்கட்டி மாதிரி இருக்கான் மோட்சமே. ஒரு தூக்கி மோட்சன்னா ரொம்ப டாப் மோஸ்ட்டாக இருக்குங்கிறோம் சுகத்தை ஆனந்தத்திலே. அதுவே மிருத்பிண்ட மாதிரி ஆகிட்டு தான் கிருஷ்ண கதைக்கு எதிர்க்க. மிருத்பிண்டவத் கர்ஹிதம். சரி, அது மாதிரி இந்த கிருஷ்ணலீலையை யார் குடிச்சிருக்காளானா, இந்த அமிர்தத்தை குடித்தவா பீதம் வியாச பராசர பிரபிருதிபிஹி எல்லோக பூஜ்யைர்முதா. பராசரர் விஷ்ணு புராணங்கிற ரீதியில் அவர் குடித்தார், வியாசர் பாகவதங்கிற ரீதியில் குடித்தார். இப்படி எல்லா பெரியவாரெலாம் குடித்த அமிர்தம் பீதம் வியாச பராசர பிரபிருதிபிஹி எல்லோக பூஜ்யைர்முதா. எல்லாரும் குடித்த, நம்மளாம் ஒன்று தனியாக குடிக்கக்கூடாது. எல்லோரும் என்ன குடித்தாலோ அதே தான் குடிக்கணும். அதனால் தத்யூயம் பிபத பிரசஸ்தம், ரொம்ப சிரேஷ்டமான அமிர்தம், சுத்தமான அமிர்தம், அமலம். ஏன்னா தேவாமிர்தத்தை சாப்பிட்டா என்ன ஆகும்னா, அது குடிக்க குடிக்க புண்ணியம் குறைஞ்சி மேலேருந்து கீழே விழுந்துருவா. இது குடிக்க குடிக்க மேலே இரண்டே இருப்பா. அதனால் பிரசஸ்தம் அமிர்தம் ஏ பாக்யவந்தோ நராஹா. பாக்யவந்தா அப்படின்னு நம்மளை எல்லாரும் கூப்பிட்றாரு. யார் பாக்யவான்? பாகவதம் கேட்குறதுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம நினச்சிருக்கோம் பாகவதம் கேட்டதா புண்ணியம், புண்ணியம் புருஷார்த்தம், அதனால் பாகவதம் கேட்டால் புண்ணியம்னு நினச்சிக்கிறோம். பாகவதம் கேட்டாலாம் புண்ணியம் இல்லை. புண்ணியம் நிறைய இருந்தால் தான் பாகவதம் கேட்க முடியும். அதுவும் இந்த ஜென்மத்தில் புண்ணியம், ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத்து அப்படின்னு. இந்த ஜென்மாவில் புண்ணியம் மாத்திரம் போகாது, ஜென்மாந்தரத்தில் நிறைய புண்ணியெல்லாம் சேர்த்து வச்சு டெபாசிட்லாம் பண்ணி வச்சுருந்தா தான் சரி இப்போது திருப்பதியில் போய் உட்காரு, ஒரு வாரம் கதை நடக்கும், போய் கேட்கலாம் அப்படின்னு. அப்போ தான் பகவான்
கையெழுத்து போட்டு அனுப்புவானே தவிர இல்லாட்ட போனால் அது கிடைக்காது. குட்டிக்கன்னு அடித்தாலும் கிடைக்காது. சாதாரண பாகவதம் கிடைச்சாலும் கிடைக்கும், அண்ணா சொல்லக்கூடிய பாகவதம் கிடைக்காது. அதுதான் விசேஷம். அதனால் தத்யூயம் பிபத பிரசஸ்தமவலம் ஹே பாக்யவந்தோ. அண்ணா தான் சொல்கிறாருன்னா, அண்ணா சொல்கிறது தனி. பாகவதம் சொன்னாலுமே யார் எது சொன்னாலும் அது அண்ணா வாயில் வரும்போது ஒரு தனியாக தான் இருக்கும். அதனால் சாதாரண கவிகளுடைய கதை வேறு. சாதாரண கவிகளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவான்? கவிதாரச சாதுரியம் வியாக்கியாதா வேத்தி நோ கவிகி அப்படின்பா. இந்த யார் கதை எழுதுகிறாளோ, கவிதை எழுதுகிறவாளோ, அவளுடைய அந்த சாரம் தெரியாது, அந்த வியாக்கியானம் இவாளுக்கு கூட தெரியாது. சொல்கிறவாளை விட வியாக்கியானம் பண்ண வரக்காலே இதுதான் அவருடைய அபிப்பிராயம் இவாளே சொல்லுவாள். இன்னும் சொல்லணும், அவள் நினச்சதை நம்ம நினைக்கா கூட சொல்கிறானே இவா சந்தோஷப்படுற அளவுக்கு அது மாதிரி இவா சொல்லுவாள். அதனால் கவிதாரச சாதுரியம் வியாக்கியாதா வேத்தி நோ கவிகிம்பா. இது சாதாரண கவிகளுக்கு தான். அண்ணாவோட ஹிருதயங்கிறது அண்ணா சொன்னால் தான் நமக்கு ஓரளவு புரியும். அதனால தான் இந்த கவிகளுக்குள்ளே பரஸ்பரம் ஒரு இது உண்டு. இந்த வேதாந்த தேசிகருடைய வரத பஞ்சாசத்து அதெல்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் அப்பைய தீட்சர் வியாக்கியானம் பண்ணுறார். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உனக்கு தோணாத அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன் பார் பார்த்துக்கோ அப்படின்னு அவளுடைய ஒரு கவித்துவத்தை பெருமையை காட்டுறதுக்காகவும் இருக்கும். அவளுக்குள்ளே பக்தி இருக்குது. ஏன்னா இவர் ராஜாவுக்கு அரசாங்கத்துக்கு போயிட்டார். அவர் அரசாங்கத்துலேயே கனகாபிஷேகம்லாம் வாங்கிட்டார். அப்பைய தீட்சிதர் கோவில் கட்டினார் ஊரில். ஆனால் அது கூட வேண்டான்னு விட்டார் வேதாந்த தேசிகர். என்ன சொன்னார்? அஸ்தி ஸ்திரீ ஹஸ்தி சைலாகிரே வஸ்து வைத்தாமகம் தனம் நமயா நாஸ்தி பித்ரார்ஜிதம் வித்தம் நமயா கிஞ்சிதார்ஜிதம். நானும் சம்பாதிக்கலை, எங்கள் அப்பாவும் சம்பாதிக்கலை. ஏன்னா எங்கள் தாத்தாவே நிறைய சம்பாதிச்சுட்டார்னார். அஸ்தி ஸ்ரீ ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைத்தாமகம் தனம். தாத்தாவே சம்பாதிச்சுட்டார்னா பொதுவாக தாத்தா பிதாமகன்னா தாத்தான்னு அர்த்தம். பிதாமகன்னா பிரம்மாவுக்காக பிரத்யட்சமான அந்த பெருமாள் அங்கே இருக்கார். ஹஸ்தி செய்கிறாக்கிறே நானும் சம்பாதிக்கல, எங்கள் அப்பாவும் சம்பாதிக்கலைன்னா என்ன அர்த்தம்னா தாத்தாவே நிறைய சம்பாதிச்சுட்டார். இப்போ டாட்டா வில்லா பேரனுக்கு சம்பாதிக்கணுமான்னு தாத்தாவே சம்பாதிச்சு வச்சுட்டார். அது மாதிரி எங்கள் தாத்தாவே நிறைய சம்பாதிச்சுட்டார். அதனால் எனக்கு அவசியம் இல்லைன்னு ஆச்சரியமாக 5 ஸ்லோகத்தை வைராக்கிய பஞ்சகம் எழுதினான். அப்போ நினைக்கும் போது அவருடைய அந்த பெருமையை நினைக்கும் போது தோன்றது அப்போ எதிர்ச்சிருக்கு. ஆஹா, அவர் பண்ணின அது மாதிரி இருக்கிறவருடைய வியாக்கியம் நம்மளும் பண்ணணும். பக்தினாலையும் எழுதியிருக்கலாம், எப்படியும் எழுதியிருக்கலாம். இது நம்முடைய ஒரு உத்பிரேட்சை தான். அப்படி இந்த பாகவதத்தை பல பேர் சொன்னாலும் அண்ணா சொல்கிற ரீதி ஒரு தனியாக இருக்கும். ஏன்னா சுவானுபாவத்தோடு சொல்கிறதுனால தான் அதனுடைய பெருமை. இந்த பாகவதத்தையே ஒரு கங்கையாக வர்ணிக்கிறார். அதையும் சொல்லுவோம். ஸ்ரீநாராயண வக்திர பத்மகலிதா யா பிரம்மலோகேனுதா வீணாபாணி முனீந்திர மௌலி பதிதா ஸ்ரீவியாச மார்க்கம் கதா பீதா ஸ்ரீ சுகயோகினா திரிபுவனம் சா பாவயந்தி சதா கங்கா பாகவதி கதா ஜெயதி மே ஜிஹ்வாமகி பிராங்கணே. இதுக்கு வியாக்கியானம் பண்ண ஆரம்பித்தா கங்கையும் சேர்த்து சொல்லணும். ஆனால் டைம் ஆகும். இப்போ அதோடு நிறுத்திப்போம். மேலே சந்தியாவதனம் பண்ணி இன்னும் தீபாராதனை ஆரத்தி பண்ணுவோம். स्वजन हृदमल सरोवर विकसित सरसीरुह मृदु चरणा गंभीर गमन करुणायतनयन कलाधर शीतल वदना ललित विशाल ललाट विभासित गोपी चंदन तिलका जय जय कलिमद हरणा जय हरिनाम वितरणा जय हितकर मृदुवचना हेम शैल समधीर उदारा करुणा पारावारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा। जय बोलो प्रेमी केंद्र सतगुरु महाराज की जय। जय जय भागवत देवा जय जय भागवत जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवत देवा जय जय भागवत पटुतर मरुभूमौ चरतां पथि पथि परिपततां प्रतिपदललितं त्वां त्यक्त्वा परमसुखं कुतः
देवा जय जय भागवत परमपदे भगवान् भक्त परिपालन गुणवान् कमलभवाय कृपया त्वां निज कमलमुखेन ददौ देवा जय जय भागवत कलिमलहरणं त्वां श्रुत्वा कैवल्यसुखप्रदं कृष्णप्रेमनिमग्नो राजा कृष्णपदाम्बुजं देवा जय जय भागवत जय जय भागवत देवा जय जय भागवत जय जय राधा कृष्ण स्वरूप जय जय भागवत देवा जय जय भागवत। जय बोलो भागवत भगवान की जय, जय बोल सद्गुरु महाराज की जय। राधे कृष्ण।